ஹாய், நான் தான் உங்க செந்தில் பேசுறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, ஆயக்கரம்பலத்துல நற்றினை பைக் ஷோரூம்ல நம்ம இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரமேஷ். ஆயக்கரம்பலம் சைடுல இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வீலர் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து மக்கள் விரும்புறாங்க, உங்க நிறுவனம் சார்பா எவ்வளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு? இப்போதைக்கு எப்படின்னா இப்போ ஆரம்பத்துல இருந்த எல்லா வண்டி ரேட்டு இப்போ எல்லாம் 1.5 1.25 இந்த ரேஞ்சுக்கு போகுது வண்டியோட ரேட். 40ல இருந்து கொடுக்குறாரு, 1 வரலையும் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது மக்கள் வந்து இப்போ பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறதுனால மக்கள் இது எல்லாமே இதான் விரும்புறாங்க. அது எல்லாமே இப்போ லைசன்ஸ் இல்லாதவங்க கூட ஓட்டலாம், சின்ன வண்டி ஸ்பீடு கம்மியா போற வண்டி அப்படிங்கும் போது இன்னும் நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. ஓகே தான், சூப்பராக போயிட்டு. நற்றினை பைக் ஷோரூம்ல லோ பட்ஜெட் வண்டின்னு சொல்றீங்கல்ல, அந்த லோ பட்ஜெட் வண்டி வந்து எவ்வளோ பட்ஜெட்ல இருக்குது? அது எந்த மாதிரி கஸ்டமர் அந்த வண்டி விரும்புறாங்க? இப்போ லோ பட்ஜெட் வண்டிங்கும் போது 35க்கு மேலே 37க்கு மேலே 40 அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நல்லா சின்ன குழந்தைங்க, பயப்படுற லேடிஸு, குடும்ப லேடிஸ், எங்கேயும் போகாதவங்க, குறைந்த தொலைவில் போகிறவங்க அதெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. நீண்ட நாள் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து பார்த்துட்டு போகிறாங்க, நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. 35,000 to 40,000 ஒரு வீலர் பைக் சொன்னீங்கல்ல, லைசன்ஸ் தேவையா அந்த பைக் ஓட்டுறதுக்கு? 40,000 பைக்கு லைசன்ஸ் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அது வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால லைசன்ஸ் தேவையில்லை. ரொம்ப பயம் உள்ளவங்க அந்த வண்டியை ஸ்லோவா போயிட்டு பொறுமையா வரலாம். 25 கிலோமீட்டர் தான் வேகம் போகுங்கிறதுனால வந்து யார் வேணாலும் ஓட்டலாம் வண்டி. ஆமா, ஈஸியாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். ஸ்பீடு ரொம்ப கம்மி, பொறுமையா ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வயசானவங்க அதே மாதிரி பயன்படுத்துறாங்க. இந்த லோ பட்ஜெட் வண்டிக்கு வந்து ஃபினான்ஸ் அவைலபிள் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குது. 40,000 வண்டிங்கும் போது 20 to 25 வரலையும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம வண்டிக்குமே பண்ணி கொடுக்குறாங்க, எல்லா வண்டியும். லோ பட்ஜெட் வண்டிக்கும் இருக்கு. சரி, இந்த பேட்டரி வாரண்டி, ஆஃப்டர் சர்வீஸ் இதெல்லாம் வந்து இப்போ உங்க நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? இது வந்து இப்போ லோ பட்ஜெட் அமௌண்ட்னா இப்போ 6 மந்த் 1 இயர் நீங்க அமௌண்ட் எடுக்க உங்களுக்கு 2 இயர் 3 இயர் வரலையும் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த பட்ஜெட்டை பொறுத்து தான். 50 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போற வண்டிக்கு அது ஒரு 2 இயர் இந்த ரேஞ்சு. விலைக்கு ஏற்ற பேட்டரி வாரண்டி இருக்கு. நம்ம ஆயக்கரம்பலம் மக்களை பொறுத்த வரைக்கும் இங்குள்ள வருமானம் என்ன, இவங்க ஏன் அதிகமா வீலர் விரும்புறாங்க, இதுக்கான காரணம் என்ன சார்? இங்க மேக்சிமம் விவசாயிகள் தான். விவசாயம், பயிர், பூச்செடி, மல்லிகைப்பூ இதே மாதிரி தான். குறைந்த வருமானம் தான். அரசு ஊழியர்கள் இருக்காங்க, அதை தவிர்த்து மிச்சம் எல்லாம் குறைந்த வருவாயில் உள்ளவங்க தான். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 40,000 ரூபா ஒரு பைக் கிடைக்குது அப்படிங்கும்போது, அதுலயுமே இஎம்ஐ வசதி இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மக்களுக்கு. மாசத்துக்கு மேக்சிமம் எத்தனை வண்டிகள் புக் ஆகும்? மாசத்துக்கு ஒரு 20 வண்டிக்கு மேல புக் ஆகும். நற்றினை பைக் நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? நற்றினை பைக் வந்து நான் ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு. நற்றினை பைக்கு திருத்துறைப்பூண்டி பிரான்ச் அவரு நல்லா சிறப்பா பண்றாரு. அப்ப அதுல இருந்து நான் இங்கே பொழுதுக்கு அவர்கிட்ட வந்து பேசி இந்த வண்டி எப்படி, எல்லா வண்டியும் டெய்லி பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் கஸ்டமர் வந்து போறத அவர் நல்ல அணுகுமுறை, சூப்பரா சேல்ஸ் பண்றது எல்லாமே நல்லா இருக்கும். சார் இவர் வந்து சமூக ஆர்வலர். பொதுவா இந்த ஊர்ல எந்த விஷயம் நல்லா சிறப்பா முன்ன நின்று பண்ணுவாரு. அதே மாதிரி மக்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம். அதனாலதான் அந்த வண்டி எல்லாம் அவர் அதிகமா திருத்துறைப்பூண்டியில ஃபுல்லா அவர் தான் சேல்ஸ் எல்லாமே. அதை முடிச்சுட்டு ஆயக்கரம்பலத்திலயும் பண்ணலாம், சிறப்பா பண்ணலாம், நல்லா போவோம் அப்படின்னு சாரு நானும் சேர்ந்து ஆரம்பிச்சோம். எல்லாமே சாரு தான் ஃபுல்லா வண்டி சேல்ஸ் பேசுறது எல்லாமே சூப்பரா கஸ்டமர்கிட்ட பேசி வண்டியை நல்லா ஈஸியா சேல்ஸ் பண்றாரு. நல்லா போயிட்டு இருக்கு. வீலர் பொறுத்த வரைக்கும் இப்ப உங்களை விட சாருக்கு தான் அதிகம் தெரியும். ஆமா, சாருக்கு தான் டோட்டலாவே ஆரம்பத்துல இருந்தே. அவர் திருத்துறைப்பூண்டி பிரான்ச், அவர் ரொம்ப வருஷமா அதை பண்ணிட்டு இருக்காரு. நல்ல அனுபவம். வண்டியை பத்தி ஃபுல்லா கஸ்டமர்கிட்ட பேசி அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கறது, சர்வீஸுக்கு வர்றவங்கள்ட்ட பேசி சரி பண்ணி கொடுக்கறது எல்லாமே சார் தான் நல்லா சிறப்பா பண்றாங்க. இதுலயும் ஆயக்கரம்பலத்திலயும் அவங்க இப்போ அடிக்கடி வந்து எல்லாம் சிறப்பா பண்ணுவாங்க. இந்த ஆயக்கரம்பலத்துக்கும் சாருக்கும் என்ன தொடர்பு? உங்க நேட்டிவ் இந்த ஏரியாவா சார்? பக்கத்துல தான், பன்னாள். எந்த ஊருங்க? பன்னாள். இப்ப பன்னாள், ஆயக்கரம்பலம், இங்கிட்ட வந்து மருதூர், இங்கிட்ட வேதாரண்யம், இந்த மாதிரி நம்மளோட சுற்று வட்டாரத்துல வந்து பைக்கோட தேவை எப்படி இருக்கு, மக்கள் எப்படி விரும்புறாங்க? முன்னாடியை விட இப்ப பாத்தீங்கன்னா பைக்கோட தேவைகள் வந்து அதிகமாயிருக்கு. மக்களுக்கு அவேர்னஸும் பெட்ரோல் விலை ஏறுறதுனால மாற்ற தேடி வரும்பொழுது இப்ப பைக்கோட சேல்ஸ் இப்ப நல்லா
ஏன்னா ஏறக்குறைய 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஓ, இது 7வது வருஷம் நெக்ஸ்ட் மந்த் நமக்கு வருது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்ததை விட இப்ப பன்மடங்கு சேல்ஸ் அதிகமா இருக்கு. சரி, இப்ப பெட்ரோல் வந்து 107 ரூபாய் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு, ஒரு இடத்துல 110 ரூபா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு சார்ஜ் ஒன் டைம் சார்ஜ் போட்டாக்க எவ்வளவு ரூபா வரைக்கும் நம்ம மிச்சப்படுத்த முடியும்? ஒரு டைம் சார்ஜ் போட்டா ஒரு 50 கிலோமீட்டர் போறது அப்படின்னாக்க ஏறக்குறைய ஒரு 5 ரூபா சொல்லுவோம். பெட்ரோல் வண்டி அப்படின்னாக்க ஒரு வாட்டி ஒரு 50 கிலோமீட்டர் போறதுக்கு ஏறக்குறைய 107 ரூபா பயன்படுத்துவாங்க. 5 ரூபா தான் செலவாகும். அதான் டிஃபரெண்ட். பெட்ரோல் வண்டிக்கு இதுக்குள்ள டிஃபரெண்ட். இது 5 ரூபாயில 50 கிலோமீட்டர் போலாம். அது 107 ரூபாயில 50 கிலோமீட்டர் போலாம். சரி, அப்படின்னா வந்து வசதி உள்ளவங்க தான் இனிமே வர காலகட்டத்துல வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல வர்றீங்க, அப்படித்தானே? கண்டிப்பா இருக்கவங்க மட்டும் தான் பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து அவ்வளவு பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறி இருக்கு. ஒரு சாதாரண ஒரு விவசாயி, அவருக்கு வந்து காமன் பீப்புள், அவருக்கு எதுவுமே எந்த விஷயமும் வெளி உலகம் தெரியாத நபர். இப்போ அந்த மாதிரி ஒரு நபர் வந்து உங்கள்கிட்ட பைக் வேணும்னு மூவ் பண்றப்ப நீங்க ஃபினான்ஸ் நீங்க வந்து நீங்களே ரெடி பண்ணி கொடுப்பீங்களா இல்ல அலைய விடுவீங்களா? இல்லை, ஃபினான்ஸை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே டைப் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டாங்க, ப்ரூஃப்ஸை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு சேல்ஸ் ஸ்கோர் நல்லா இருக்கு அப்படின்னாக்க நம்மளே இங்கே பண்ணி கொடுத்துருவோம். இங்கே பண்ணி கொடுத்துருவீங்க, வெளில நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், திருத்தணி பிரான்ச்சில் அங்கே இருக்காங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம வந்து அங்க போயிட்டு பண்ணிக்கலாம். இல்ல இங்க வாய்ப்பு இருந்தா இங்கே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்ப கஸ்டமர் விருப்பம் தான், அங்க வர மாதிரி இருந்தாலும் அங்க வந்து பண்ணிக்கலாம், இல்ல இங்க நம்ம ஆபீஸ் வந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். சரி, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவுல இருந்து வந்தாலும் நீங்க வண்டி பண்ணி கொடுக்க முடியும். நம்ம எந்த ஏரியாவில இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், அதே மாதிரி பண்ணி கொடுக்க முடியும். இப்ப ஒரு கஸ்டமர் வந்து போன் அடிக்கிறாரு, இப்ப திண்டுக்கல்ல இருந்தோ இல்லாட்டி ஒரு திருவண்ணாமலையில இருந்தோ இல்லாட்டி ஒரு வெளி ஏரியால இருந்து உங்களுக்கு போன் அடிக்கிறாரு அப்படின்னா அந்த நபருக்கு நீங்க ஒரு சரியான விளக்கத்தை கொடுப்பீங்களா? கண்டிப்பா, முழுமையான விளக்கத்தையும் பிக்சர்ஸ் எல்லாமே அதோடைய ஸ்பெக் எல்லாமே பண்ணிடுறோம். பண்ணிட்டு அவங்க பிடிச்சிருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு டெலிவரியும் கொடுக்குறோம். வண்டி டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமருக்கு வந்து எத்தனை நாள்ல நீங்க டெலிவரி கொடுக்குறீங்க? கையில இருக்கிற வண்டினா பிரச்சனை இல்லாத வண்டியை பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 7 நாளைக்குள்ள நம்ம டெலிவரி கொடுத்துருவீங்க. கையில இருக்கிற வண்டினா இப்போ இங்க இருக்க மாடல் எல்லாமே லோனோ இல்லை ரெடியாலும் அப்பப்போ நம்ம பண்ணிடுறோம். இந்த வந்திருக்குல்ல இந்த மாதிரி வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. புக் பண்ணி 3 நாள்ல வந்துருச்சு. அவங்க நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன், புதன்கிழமை நல்லா இருக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த வண்டி வெயிட்டிங்ல இருக்கு. இப்போ நம்ம ஷோரூம்லயே மேக்ஸிமம் வந்து வண்டி புக்கிங்ல தான் இருக்கு, அப்படித்தானே? ஆமா, ஒரு சில வண்டி இப்ப புக்கிங்ல இருக்கு, நாளைக்கு டெலிவரிக்கு ஒரு 3 வண்டி ரெடியா இருக்கு. அது மாதிரி நாள் பார்த்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. சரி 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 சரி. இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு மினிமம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இ பைக்குங்கிறது எங்கேயாவது வெளி ஏரியாவுக்கல்ல இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளூருக்குள்ள வந்து கொண்டு வந்து வச்சிருக்கோம். எந்த அளவுக்கு ஒரு டெவலப் பண்ணி நினைக்கிறீங்க? நம்ம ஏரியா பொறுத்தவரை மக்கள் எல்லாமே அவேர்னஸா உள்ளவங்க தான், நல்லா எஜுகேஷன் பீப்புள் தான் பொறுத்தவரையும் அவன் வந்து அட்வான்ஸா யோசிப்பாங்க, அட்வான்ஸ் மாடலை எதிர்பார்க்கறாங்க. அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க விருப்பத்துக்கு இந்த மாதிரி எல்லா மாடல் வண்டியுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சரி, ஆஃப்டர் சர்வீஸ், அதாவது ஒருத்தர் வண்டி எடுக்கிறாரு, ஒரு சர்வீஸ் 3 மாசம் 4 மாசம் அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் எப்படி நீங்க சர்வீஸ் பொறுத்த வரையும் நம்ம இதுல பொதுவாகவே கம்மி தான். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கும்போது நம்ம சர்வீஸ் கரெக்டா பண்ணி விட்டுருக்கோம். ஒரு மாசம் கழிச்சு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு சர்வீஸ் இப்ப ஃபாலோ பண்ணி இப்ப கரெக்டா போயிட்டு கஸ்டமரே மறந்துருந்தாலும் நீங்க போன் அடிச்சு பண்ணிட்டு இருக்கோம், நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. அப்ப வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க வந்து பண்ணிடுறீங்க. எல்லாமே முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஸ்டெப்பா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆயில் மாத்துறது அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இதுல எல்லாம் கிடையாது. ஆயில் மாத்துறது வேற எந்த இதுவும் கிடையாது. பாத்தீங்கன்னா 6 மாசம் ஒரு வாட்டி வாங்கன்னு சொல்றோம், போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றோம். ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வர்றாங்க. சரி சரி. பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா வர்றதும் இல்ல, வர்றது கிடையாது. பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு வண்டி கொண்டு வர்றாங்க. அது மாதிரி கஸ்டமரும் இருக்காங்க. இல்ல அதிகம் எந்த ஸ்பாட்ஸ் வந்து தேய்மானம் வந்து அதிகமா நடக்கும்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க டயர் தேய்ஞ்சுதான் வர்றாங்களே தவிர வேற ப்ராப்ளத்தினால வர்றது கம்மி. டயர் மாத்த வரும்போது சின்ன சின்ன இது இருக்குங்கிறதுனால பார்ட்ஸே பொதுவா கம்மி. பெட்ரோல் வண்டி மாதிரி பார்ட்ஸ் அதிகம் கிடையாது. இது பார்ட்ஸே கம்மிங்கிறதுனால தேய்மானத்தினால வர்றதுதான். டயர் வரும்போது டயர் மாத்தும் போது தான் பிரேக் ஷூ மாத்துவாங்க, அவ்வளவுதான். அது மாதிரி சின்ன சின்ன அப்ப வந்து டயர் தான் கம்மி தான். தமிழ்நாட்டுல நீங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணுங்க, கமெண்ட்ல நீங்க கொஸ்டின் கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட் என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் சார் வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. பிஸியான ஷெட்யூல்லையும் எங்களுக்கு டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி.